இப்போ next problem பார்க்க போறோம் exerciseல. Exercise 1.1ல 13th problem. 13ல given a is equal to 1 minus 1 2 0, b is equal to 3 minus 2 1 1 and c is equal to 1 1 2 2. Find a matrix X. நம்ம X கண்டுபிடிக்கணும் such that condition ax b is equal to c. நம்ம previous problem பார்த்தோம் இல்லையா, அதே கான்செப்டை இங்கே கொஞ்சம் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். given சொல்யூஷனில் கண்டிஷன் கொடுத்துருந்தாங்க இல்லையா, என்ன கண்டிஷன்? a x b is equal to c. நமக்கு x தான் வேணும். அதனால லெஃப்ட் சைடில் இருக்கிற இந்த ஏயையும் இந்த பியையும் முதல் நம்ம கேன்சல் பண்ணணும். அதுக்கு ப்ரீவியஸ் யூஸ் பண்ண கான்செப்டை இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ரெண்டு சைடும் முதல் ஏ இன்வெர்ஸால் மல்டிப்ளை பண்ண போகிறேன். multiply by a inverse on both sides. a inverse a x b is equal to a inverse c. நான் லெஃப்ட் சைடில் a inverse மல்டிப்ளை பண்ணனால லெஃப்ட் சைடில் தான் பண்ணணும் ரெண்டு பக்கமும். இப்போது a inverse equal to ஐடென்டிட்டி அப்படின்னு ப்ரீவியஸ் ப்ராப்ளம் பார்த்தோம். I x b is equal to a inverse c. இப்போது எந்த ஐடென்டிட்டியோட ஒரு மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்ணாலும் திரும்ப அதே மேட்ரிக்ஸ் தான் வரும். xb is equal to a inverse c. நெக்ஸ்ட் பியை கேன்சல் பண்ணலாமா? இப்போ பியை கேன்சல் பண்ணால் என்ன செய்யணும்? b இன்வெர்ஸால் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை by b inverse on both sides. இப்போ multiply by b inverse on both sides, ரெண்டு பக்கமும் b inverse மல்டிப்ளை பண்ணுறோம். x b inverse is equal to a inverse c b inverse. இப்போ இங்கே b inverse equal to identity. x identity I is equal to a inverse c b inverse. இந்த xங்கிற மேட்ரிக்ஸ் கூட ஐடென்டிட்டி மல்டிப்ளை பண்ணால் திரும்ப x தான் கிடைக்கும். x equal to a inverse c b inverse. So we got a formula. x கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன வேணுங்கிறத பார்த்துட்டோம். நம்ம ஏற்கனவே இங்கே கண்டிஷன் பார்த்தோம் இல்லையா, ax b is equal to c. அதிலிருந்து எக்ஸை மட்டும் லெஃப்ட் சைடில் நம்ம தனியாக கொண்டு வந்திருக்கோம் இன்வர்ஸ் யூஸ் பண்ணி. ஸோ இப்போது இந்த ஃபார்முலாவை நம்ம ஃபில் பண்ணணும்னா we need a inverse and b inverse. ஸோ எல்லாமே நம்மகிட்ட இருக்குது, a b எல்லாம் இருக்குது. நம்ம a இன்வர்ஸும் b இன்வர்ஸும் ஃபைண்ட் அவுட் பண்ணால் போதும். a இன்வர்ஸ் b இன்வர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாமா? ஃபஸ்ட்டு a எடுத்துப்போம், a இன்வர்ஸ் கண்டுபிடிப்போம். டிட்டர்மெண்ட் ஆஃப் a, டிட்டர்மெண்ட் ஆஃப் a is equal to 1 minus 1 2 0 is equal to 1 into 0 0, 2 into minus 1 as per formula minus 2 into minus 1 minus 2, இப்போ plus 2 ஆகிடும். that is 2 which is not equal to 0ங்கிறனால a inverse exist. அப்போ adjoint a போயிடலாமா? எப்படி adjoint a ஃபைண்ட் அவுட் பண்ணுறது? ஷார்ட்கட் தெரியும் இல்லையா உங்களுக்கு? adjoint a is equal to ஷார்ட்கட் மெத்தட். எப்படி பண்ணலாம்? இந்த ரெண்டு எலிமெண்ட்டும் சேஞ்ச் பண்ணணும். 0 1 இது ரெண்டுக்கும் சைன் சேஞ்ச் பண்ணணும். ப்ளஸ் 1 minus 2. this is our adjoint a. a inverse formula, a inverse equal to 1 by determinant of a into adjoint a. we know that, which is equal to 1 by determinant of a value 2, adjoint a 0 1 minus 2 1. this is a inverse, equation number 1. next b inverse வேணும் இல்லையா அந்த ஃபார்முலாக்கு? b inverse அப்படின்னா we need first determinant of b. determinant of b is equal to 3 minus 2 1 1, which is equal to 3 into 1 3 as per formula minus 1 into minus 2 இது plus 2 ஆகிடும், which is equal to 5. அப்போ b determinant of b is equal to 5. adjoint b வேணும் இல்லையா, adjoint b is equal to shortcut method 3 1 3 இன்டர்சேஞ்ச் பண்ணுங்க ரெண்டு எலிமெண்ட்டையும், இது சைன் சேஞ்ச் பண்ணணும். plus 2 minus 1. this is adjoint b formula. b inverse is equal to 1 by determinant of b into adjoint b. 1 by determinant of b oda value 5. then adjoint of b 1 2 minus 1 3. this is equation number 2. இப்போ இந்த 1 2 நம்ம இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்க போகிறோம். what is x? x is equal to a inverse. a inverse find out பண்ணி வச்சிருக்கோமா?
A inverse வந்து 1ல் இருக்கு 1/2 A inverse 0 1 minus 2 1. Next C 1 1 2 2. Next B inverse 1/5 1 2 minus 1 3. இப்போ மல்டிப்ளை பண்ணலாமா? முதல் கான்ஸ்டன்ட் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் 1/2 into 1/5 1/10. ஃபர்ஸ்ட் ரெண்டு மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்ணுவோம் 0 into 1 0 1 into 2 2. First row second column 0 into 1 0 1 into 2 2. Second row first column minus 2 into 1 minus 2 1 into 2 plus 2. Minus 1 into second row second column minus 2 1 into 2 plus 2 into 1 2 minus 1 3, which is equal to 1/10. add பண்ணலாமா 0 plus 2 2 2 minus 2 plus 2 0 minus 2 plus 2 0 into 1 2 minus 1 3, which is equal to 1/10. இப்போ ரிமைனிங் இருக்க ரெண்டு மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் 2 into 1 2 2 into minus 1 minus 2 2 into 2 4 2 into 3 plus 6. First row first column முடிச்சிட்டோம் first row second column. அடுத்து second row first column 0 into 1 0 0 into 1 0 0 plus 0 0 into 2 0 0 into 3 0. So finally we got 1/10 into minus 2 plus 2 0 4 plus 6 10 0 plus 0 0 0 plus 0 0. இப்போ இந்த 1/10 இங்கே மல்டிப்ளை பண்ண போகிறேன் 1/10 into 0 0 1/10 into 10 1 ஏன்னா 10/10 1 வந்துடும் 1/10 into 0 0 1/10 into 0 0. So finally our x is 0 1 0 0. We got the answer. Next problem, exercise 1.1 la 14. If A is equal to 0 1 1 1 0 1 1 1 0, show that A inverse is equal to 1/2 into A square minus 3i. So இதை பார்த்த உடனே நம்ம என்ன பண்ணுவோம்னா இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு A ஸ்கொயர் வேணும் சார் ஃபஸ்ட்டு, அப்புறம் ஒரு 3i வேணும். ஸோ இது ரெண்டையும் வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடில் வந்து என்ன பண்ணலாம்னா A இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சி ரைட் சைடில் இதை கண்டுபிடிச்சி ரெண்டையும் நம்ம ஈக்குவேட் பண்ணி காமிக்கணும். ஸோ அதை கொஞ்சம் ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணி எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். சொல்யூஷன் ஆக்சுவலாக நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது A இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/2 into A ஸ்கொயர் மைனஸ் 3i. இதுக்கு ரெண்டு ஒர்க் பண்ணணும், லெஃப்ட் சைடில் A இன்வெர்ஸ் பண்ணணும், ரைட் சைடில் இந்த ஒர்க்கு பண்ணணும். அதுக்கு பதிலாக நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணால் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு இந்த 2 இங்கே கொண்டு மல்டிப்ளை பண்ணுங்கள் 2 into A inverse is equal to A square minus 3i. இப்போது இங்கே இருக்கிற A ஸ்கொயரை எதால் மல்டிப்ளை பண்ணால் ஐடென்டி கொண்டு வர முடியும்? ஏற்கனவே நமக்கு ப்ராப்பர்ட்டிஸ் தெரியும் இல்லையா, A inverse is equal to ஐடென்டிட்டி, அதை தான் இங்கே அப்ளை பண்ண போகிறோம். Multiply by A on both sides. ஏழு மல்டிப்ளை பண்ணுங்க 2A A inverse is equal to A into A square minus 3A into I. எல்லா டேர்ம்லையும் A மல்டிப்ளை பண்ணியிருக்கேன், லெஃப்ட் சைடில் A மல்டிப்ளை பண்ணியிருக்கேன், A ஸ்கொயர் பக்கத்தில் A மல்டிப்ளை பண்ணியிருக்கேன், 3i பக்கத்தில் A மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். அப்போ தான் அது பேலன்ஸ்ட் ஆகும். இப்போ A inverse ஈக்குவல் டு I 2i is equal to A into A square A cube minus எந்த ஐடென்டி கூட ஒரு மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்ணாலும் திரும்ப அதுவே தான் வரும். அப்போ 3A. இப்போது இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. ஸோ இப்போ இதை ப்ரூவ் பண்ணாலே இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஈக்குவல் அப்படின்னு வந்துடும். ஸோ இதில் நம்ம LHS RHS அப்படின்னு எடுத்துக்கோம். முதல்ல நம்ம RHS முடிச்சிடலாம். RHS என்ன? RHS இந்த RHSல A cube minus 3A. அப்போ நமக்கு என்ன வேணும்? ஃபஸ்ட்டு A cube வேணும். A cube டைரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது.
ஏ கியூபுக்கு முன்னால் ஏ ஸ்கொயர் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு தான் ஏ கியூபு போகணும். அப்போ ஃபஸ்ட்டு ஏ கியூபுக்கு என்ன செய்யலாம், ஏ ஸ்கொயர் வேணும். ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஏ. ஏ மேட்ரிக்ஸு 0 1 1 1 0 1 1 1 0 இன்ட்டு 0 1 1 1 0 1 1 1 0. Ordinary multiplication. First row with first column. First row with first column. 0 into 0 0. 1 into 1 plus 1. 1 into 1 plus 1. First row second column. 0 into 1 0. 1 into 0 0. 1 into 1 1. First row third column. 1 into 0 0. 1 into 1 1. 1 into 0 0. Second row first column. 1 into 0 0. 0 into 1 0. 1 into 1 1. Second row second column. 1 into 1 1. 0 into 0 0. 1 into 1 1 into 1 1. Second row third column. 1 into 1 1. 0 into 1 0. 1 into 0 0. Third row first column. 1 into 0 0. 1 into 1 1. 0 into 1 0. Third row second column. 1 into 1 1 plus 1 into 0 0. 0 into 1 0. Third row third column. 1 into 1 1. 1 into 1 1. 0 into 0 0. எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணோம்னா 2 1 1 1 2 1 1 1 2. ஸோ இதுதான் நம்மளோட ஏ ஸ்கொயர். இப்போ ஏ ஸ்கொயர் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். நமக்கான ஏ கியூப் வேணும் இல்லையா? ஏ கியூப் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது? ஏ கியூப் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் இன்ட்டு ஏ. வாட் இஸ் ஏ ஸ்கொயர்? 2 1 1 1 2 1 1 1 2. This is our a square. ஏற்கனவே ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா? நெக்ஸ்ட்டு ஏயோட மல்டிப்ளை பண்ணும். ஏ 0 1 1 1 0 1 1 1 0. மல்டிப்ளை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம். 2 into 0 0. 1 into 1 1. 1 into 1 1. First row second column. 2 into 1 2. 1 into 0 0. 1 into 1 1. First row second column. And first row third column. 2 into 1 2. 1 into 1 1. 1 into 0 0. Next, second row first column. 1 into 0 0. 2 into 1 2. 1 into 1 1. Second row second column. 1 into 1 1. 2 into 0 0. 1 into 1 1. Second row third column. 1 into 1 1. 2 into 1 2. 1 into 0 0. Third row first column. 1 into 0 0. 1 into 1 1. 2 into 1 2. Second row second column. 1 into 1 1. 1 into 0 0. 2 into 1 2. 1 into 1 1 plus 1 into 1 1. 2 into 0 0. இப்போ ஆட் பண்ணலாம். 2 3 3 3 2 3 3 3 2. ஸோ இதுதான் நம்மளுடைய ஏ கியூப். அப்போ ஆர்ஹெச்எஸ்ல என்ன வேணும்? ஏ கியூப் மைனஸ் 3a. ஏ கியூப் மைனஸ் 3a இஸ் ஈக்குவல் டு ஏ கியூப் 2 3 3 3 2 3 3 3 2 minus 3 into what is our a? 0 1 1 1 0 1 1 1 0. ஸோ இது a. இப்போ மல்டிப்ளை பண்ணுங்க. 2 3 3 3 2 3
3 3 2. இப்போ ஈஸியாக ஒன்று பண்ண போகிறோம். இந்த 3யை உள்ளே மல்டிப்ளை பண்ணணும். இங்கே மைனஸாக இருந்ததுன்னா மைனஸும் சேர்த்து உள்ளே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்கள் எலிமெண்ட்ஸை ஆட் பண்ணிக்கலாம், ஈஸியாக இருக்கும். ப்ளஸ் என்ன பண்ணியிருக்கேன், இங்கே இருக்கிற -3யை நான் உள்ளே கொண்டு போகிறனால இங்கே நான் ப்ளஸ் போட்டிருக்கேன். -3 × 0 0, -3 × 1 -3, -3 × 1 -3, -3 × 1 -3, -3 × 0 0, -3 × 1 -3, -3 × 1 -3, -3 × 1 -3, -3 × 0 0. இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா இங்கே மைனஸ் வரனால இங்கே மைனஸையும் 3யையும் உள்ள மல்டிப்ளை பண்ணி மேட்ரிக்ஸ் எடுத்துருக்கோம். இப்போ நம்ம எலிமெண்ட்ஸை ஆட் பண்ணாலே போதும், கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸை நம்ம ஆட் பண்ணணும். கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸ் எது எது? 2 + 0. 2 + 0 எவ்வளோப்பா? 2. 3 - 3 0. 3 - 3 0. 3 - 3 0. 2 + 0 2. எப்படி ஆட் பண்ணிட்டே வரேன்? கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸ் 3 - 3 0. 3 - 3 ஆட் பண்ணால் 0 வரும். 3 - 3 ஆட் பண்ணால் 0 வரும். 2 + 0 2. This is equation number 2. அப்போது நம்ம எதுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம்? இங்கே RHS. சரிப்பா, this is equation number 1. ஏன்னா நம்ம இப்போ தான் RHS தானே முடிச்சிருக்கோம். அப்போ RHSல a³ - 3a முடிச்சிட்டோம். இப்போது LHS வரும். LHS என்ன? 2i. 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 ஐனா ஐடென்டி மேட்ரிக்ஸ். 2 × ஐடென்டி மேட்ரிக்ஸ் என்ன ஆர்டர்? ப்ராப்ளம் என்ன ஆர்டர் கொடுத்துருக்கோம் அதுதான். நம்மளோட ப்ராப்ளம் வந்து 3/3 மேட்ரிக்ஸாக இருக்கனால இதுக்கான ஐடென்டிட்டியும் ஆர்டர் 3 இருக்கிற ஐடென்டிட்டி தான். 1 0 0, 0 1 0, 0 0 1. இப்போ இந்த 2ஆல் உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 × 1 2 0 0. இந்த 2 இங்கே மல்டிப்ளை பண்ணும்போது 0 2 0. இங்கே வரும்போது 0 0 2. This is equation number 2. From 1 and 2. From 1 and 2 நம்ம என்ன ப்ரூவ் பண்ணிட்டோம்? a³ - 3a is equal to 2i. That is, அவங்க கொடுத்தது தான் நான் எழுதுன்னு சொல்லியிருந்தேன் ஏற்கனவே. a inverse is equal to 1/2 × a² - 3i. Hence proved. ஸோ இப்போ நம்ம இந்த ப்ராப்ளமை ப்ரூவ் பண்ணிட்டோம், ஒரு ப்ராப்பர்ட்டி மாற்றி ஒரு சின்ன சேஞ்சஸோட. இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கான்செப்ட், a square matrix A is called orthogonal if A transpose is equal to A transpose A is equal to I. ஸோ இது ஒரு டெஃபினிஷன். ஆர்த்தோகனல் அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த ஆர்த்தோகனல்னா என்ன? மேட்ரிசஸில் ஆர்த்தோகனல் அப்படிங்கிறது இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டா தட் மேட்ரிக்ஸ் A is called orthogonal. அது என்ன கண்டிஷன்? A transpose is equal to A transpose A is equal to I. ஏயும் டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஐடென்டிட்டி கிடைக்கணும். ஸோ இதுக்கு முன்னால் என்ன பார்த்துருப்போம்? A inverse equal to I. ஸோ இது வந்து இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி. A inverse is equal to I. இங்கே என்ன ப்ரூவ் பண்ண போகிறோம்? A transpose A is equal to I. அப்படி இருந்தால் தட் மேட்ரிக்ஸ் A is called orthogonal. ஆர்த்தோகனல்ல இது ஞாபகம் வந்துடணும். ஆர்த்தோகனல் மீன்ஸ் A transpose equal to A transpose A is equal to identity. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம சில ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். அதில் ஒரு இம்பார்ட்டன்ட் நோட், A is a orthogonal. ஒரு மேட்ரிக்ஸ் A ஆர்த்தோகனலாக இருக்கணும்னா if and only if A is நான் சிங்குலர். A எப்படி இருக்கணும்? நான் சிங்குலராக இருக்கணும். நான் சிங்குலர் பற்றி ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் இல்லையா? நான் சிங்குலர் அப்படின்னா இந்த மேட்ரிக்ஸ் ஏயோடைய டிட்டர்மினன்ட் வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கணும். அதுதான் அவங்க சொன்ன மீனிங். A is நான் சிங்குலர் அண்ட் A inverse equal to A transpose. ஒரு சில ப்ராப்ளம் கூட நம்ம இதை ப்ரூவ் பண்ணியிருப்போம். A inverse equal to A transpose எப்படி இருக்கணும்னா A inverse is equal to A transpose. நீங்கள் A is orthogonal. A is orthogonal னா if and only if
determinant of A is not equal to 0 and A. இந்த if and only if என்ன A ஆர்த்தோகனலாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த ரெண்டு கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். determinant of A not equal to 0 இருக்கணும், A இன்வர்ஸும் A டிரான்ஸ்போஸும் ஈக்குவலாக இருக்கணும். தென் A determinant A யோட வேல்யூ நாட் equal to 0 இருந்து A இன்வர்ஸ் equal to A டிரான்ஸ்போஸாக இருந்தால் A டெஃபினெட்லி ஆர்த்தோகனலாக இருக்கணும். தட் இஸ் கால்ட் if and only if. நீங்கள் லெஃப்ட் சைடில் A ஆர்த்தோகனலாக இருந்தால் இந்த ரெண்டு கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இந்த ரெண்டு கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டா A ஆர்த்தோகனலாக இருக்கணும். தட் இஸ் கால்ட் if and only if. லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு கண்டிஷனும் வரணும், ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு கண்டிஷனும் வரணும். இதுதான் ஆர்த்தோகனலுக்கான கண்டிஷன். மேலே ஆர்த்தோகனலுக்கான டெஃபினேஷன் இருக்கு. செகண்டில் ஆர்த்தோகனலில் நோட்டில் கொடுத்துருக்காங்க. இது வெரி இம்பார்ட்டன்ட். ஆர்த்தோகனலாக இருக்கணும்னா இந்த ரெண்டு கண்டிஷனை அது சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இந்த ரெண்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுறது ஒரு ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸாக இருக்கும் அப்படிங்கிறதான். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம இப்போ ஒரு ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ப்ரூவ் தட் cos theta minus sin theta cos theta is orthogonal. ஆர்த்தோகனல் அப்படின்னு சொல்லி நீங்கள் வெரிஃபை பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஆர்த்தோகனல்னால் எப்படி வெரிஃபை பண்ண பார்க்குறோம்? ஆர்த்தோகனல்னால் என்ன பார்த்தோம்? ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஐன்னு கொண்டு வந்தாலோ இல்லை ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏ இஸ் ஈக்குவல் டு ஐன்னு கொண்டு வந்தாலோ அது ஆர்த்தோகனல்னு சொல்லிடலாம். அப்போ இங்கே கொடுத்துருக்கிறது லெட் இட் பி ஏ. லெட் ஏ இஸ் ஈக்குவல் டு காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா. இப்போ இதுக்கு டிரான்ஸ்போஸ் எடுக்கலாம். A transpose is equal to cos theta minus sin theta cos theta transpose. இப்போ rows columns change பண்ணுங்க. first row first column ஆயிடும். cos theta minus sin theta, second row sin theta cos theta. இப்போ transpose பண்ணியாச்சு. which is our A transpose. check பண்ணி பார்க்கலாமா? A transpose என்ன வருதுன்னு? A into A transpose is equal to what is A? A is cos theta minus sin theta. Cos theta minus sin theta, sin theta cos theta. This is our A. A transpose cos theta sin theta minus sin theta cos theta. So ரெண்டே மல்டிப்ளை பண்ணுங்க, which is equal to first row first column cos theta into cos theta cos square theta minus sin theta into minus sin theta plus sin square theta. First row second column cos theta into sin theta cos theta into sin theta. First row second column cos theta into sin theta எழுதிட்டோம், minus sin theta into cos theta minus sin theta cos theta. இப்போ second row first column sin theta into cos theta sin theta cos theta sin theta minus cos theta sin theta. இப்போ second row third column, so second row second column sin theta into sin theta sin square theta as per formula, sorry sin square theta cos theta into cos theta plus cos square theta. இப்போ சிம்பிளை பண்ணுங்க. sin square trigonometry identities 1 sin square theta plus cos square theta is 1. இது ரெண்டு ஒரே டேர்ம் தான், cancelled 0. ரெண்டு ஒரே டேர்ம் தான், cancelled 0. sin square theta plus cos square theta is 1. This is our identity matrix of order 2. அப்போ A transpose is equal to I2 prove முடிஞ்சது. Similarly we can prove A transpose A is equal to I. நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஏவும் அப்புறம் டிரான்ஸ்போஸும் போட்டுற I2 வந்துச்சு. அதே மாதிரி ஃபஸ்ட்டு A டிரான்ஸ்போஸ் அப்புறம் ஏல மல்டிப்ளை பண்ணாலும் I2 வந்திருக்கு. Therefore this is equation number 1, this is equation number 2. From 1 and 2 A transpose is equal to A transpose A is equal to I. This இப்போ இதை ப்ரூவ் பண்ணிட்டோம் இல்லையா? அவங்க என்ன சொன்னாங்க? ஆர்த்தோகனல்னு சொன்னாங்க. ஆர்த்தோகனலில் இதுதான் கண்டிஷன். Therefore A is orthogonal. ஸோ இப்போ ஈஸியாக அதை நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம்.